வணக்கம் இளங்கோ. எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா. ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள வந்து உங்கள கூப்பிடுறது ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து ரொம்ப சௌகரியமா இருக்கு அது. எப்படின்னா உங்கள அண்ணான்னு கூப்பிட்டா போதும். அது வந்து உங்க பேர சொல்றேனா, இல்ல வந்து உறவ சொல்றேனான்னு தெரியாது. இது உங்ககிட்ட நான் வந்து ஒரு மெயில்ல கூட போட்டிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஆமா, உங்கள அழைப்பது ரொம்ப எளிது. அண்ணான்னு சொன்னா போதும். ஆமா. அண்ட் யா. நம்ம ரொம்ப வருஷமா தொடர்புல இருக்கோம். ஆனா நேரடியா பேசுறது இப்பதான். ஆமா. நீங்க பெல்ஜியத்துல ஒரு 10 வருஷத்துக்கு மேல 11 வருஷமா இருக்கீங்க. ஆமா. அ யா. அது மாரி இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் போல இருந்திருக்கீங்க. ம். ஆமா. அ நெறைய பேருக்கு இது மாரி ஒரு பெல்ஜியத்துக்கு அல்லது ஐரோப்பாவுக்கு அங்க வரணும், அ குடியுரிமை பெறணும் அப்படின்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும். அங்க ஆமா. வேலை பார்க்கணும், அங்க வரணும்னு ஒரு ஒரு இது இருக்கும். அத எப்படி செய்வது என்று பலருக்கும் தெரியாது. ஸோ ம். அவர்களுக்கு இப்ப நீங்க ஏற்கனவே அங்க போய் இருந்து குடியுரிமை பெற்றவர் அப்படிங்கிறதுனால, நீங்க அவங்களுக்கு இத தமிழ்லயே நீங்க சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைச்சேன். நிச்சயமா. நிச்சயமா. இப்போ இப்போ அ பெல்ஜியத்துக்கு அல்லது ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு நம்ம குடியுரிமை பெறணும்னா என்ன செய்யணும்? குடியுரிமை அ பெறணும்னா முதல்ல இங்க வரணும். இல்லையா? நெறைய நீங்க சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. முதல்ல வந்து நன்றி இந்த நேர்காணலுக்கு. அ ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து நீங்க தான் எனக்கு துவக்கு புள்ளியா இருந்திருக்கீங்க. நான் எனக்கு முதல்ல வந்து என்னுடைய எழுத்து பணிக்கு வந்து விருது கிடைச்சது வந்து வல்லமை மூலமா தான் கிடைச்சது. அந்த வல்லமையாளர்ன்னு ஒரு விருது. அ இதுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்றதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காததுனால நான் இப்ப அத யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மொமெண்ட்ட. சாரி அபௌட் தட். அதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய முதல் சிறுகதை பதிப்பிச்சது நீங்க தான். அப்புறம் நெறைய அந்த முதல் அப்படிங்கிறது வந்து வல்லமை மூலமா, உங்க மூலமா தான் நடந்திருக்கு. அதுபடி பார்த்தோம்னா, வல்லமை வந்து எனக்கு ஒரு முகவரி தான். என்னோட முகவரியோட ஒரு முதல் வரின்னு வேணா சொல்லலாம். அதற்கு நன்றி. இப்போ இந்த நேர்காணல் கூட ஐ திங்க் இதுதான் என்னுடைய முதல் நேர்காணல்னு நெனைக்கிறேன். ஓஹோ! ஸோ, அதனால அதற்கும் நன்றி. அ இப்போ இந்த குடியுரிமை பத்தி பேசினோம் இல்லையா? முதல்ல இங்க வரணும் ஆக்சுவலி சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு. சரி. அது எப்படி வரலாம்னா, பல வகையில வரலாம். அ ஒரு ஸ்டூடெண்ட்டா வந்து இங்க படிக்கிறதுக்காக வந்து ஹையர் ஸ்டடீஸோ, இல்ல பேச்சுலர் டிகிரியோ, இல்ல மாஸ்டர் டிகிரியோ படிக்கிறதுக்காக வந்து இங்கேயே இருந்து கோர்ஸ் முடிச்சுட்டு இங்க வேலை தேடி போலாம். அப்படியே இருந்து சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். அப்படி இல்லன்னா என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, முதல் வழி வந்து அங்க இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்கள் வந்து இங்க நெறைய கம்பெனிஸ்க்கு வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நான் வந்ததுமே அப்படிதான். அ சென்னையில வந்து ஒரு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சென்டர் இருந்தது. ஆஃப்ஷோர் டெவலப்மென்ட் சென்டர். வேல்யூ சோர்ஸ் டெக்னாலஜிஸ்ன்னு ஒரு கம்பெனி. அ அவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பெல்ஜியம் பேங்க், பெரிய பேங்க், கேபிசி பேங்க் அண்ட் இன்சூரன்ஸஸ்ன்னு அவங்களுடைய சப்சிடைரி தான் அந்த 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 நிறுவனம். ஸோ அங்க வேலை பார்த்துட்டு, இங்க வந்து ஒரு பெரிய பணிக்காக நான் இங்க வந்தேன். ஒரு 650 பேருடைய வேலைய வந்து இங்கிருந்து சென்னைக்கு மூவ் பண்றதுக்காக நான் இங்க வந்தேன். 2009ல வந்து 2010ல நான் இங்க வந்தேன். 11 வருஷம் ஆச்சு. அ அப்படி வரலாம். அப்படி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து வொர்க் பெர்மிட் ப்ராசஸ் பண்ணணும். அ ப்ராசஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நம்ம வொர்க் பெர்மிட் கிடைக்கணும் நமக்கு. அந்த வொர்க் பெர்மிட் கிடைச்சதுக்கு அப்புறமா, அந்த வொர்க் பெர்மிட்ட வச்சு நம்ம விசா அப்ளை பண்ணணும். வொர்க் பெர்மிட் கம்பெனி பண்ணிடுவான். விசா வந்து அந்த நிறுவனம் பண்ணுவாங்க. அ அந்த விசா வச்சுட்டு நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறமா, இங்க வந்து நம்ம வந்து ஒரு ரெசிடென்ட் கார்ட் அப்ளை பண்ணணும். சரி. அ வொர்க் பெர்மிட்ட வச்சுட்டு ரெசிடென்ட் கார்ட் அப்ளை பண்ணா, அந்த ரெசிடென்ட் கார்டு வந்து 1 இயர்க்கு வேலிட். இப்போ அந்த 1 இயர் ரெசிடென்ட் கார்ட் வச்சு எவ்ரி இயர் வந்து நம்ம வொர்க் பெர்மிட் வந்து ரெனியூ பண்ணிட்டே போகணும். இது வந்து 5 வருடங்களுக்கு வந்து நடக்கும். எவ்ரி இயர் வந்து எம்ப்ளாயர் வந்து வொர்க் பெர்மிட்ட ரெனியூ பண்ணுவான். அந்த ரெனியூ பண்ண வொர்க் பெர்மிட்ட எடுத்துட்டு போயிட்டு, நம்ம இங்க இருக்கக்கூடிய டவுன் ஹால்ன்னு சொல்லுவோம். நம்ம முனிசிபாலிட்டி மாரி தான் அது. அங்க போயிட்டு நம்ம ரெசிடென்ட் கார்ட் ரெனியூ பண்ணணும் அப்டின்னா, அவங்க ரெனியூ பண்ணுவாங்க ரெசிடென்ட் கார்ட். அது ஒரு 1 வருஷம். இப்போ வொர்க் பெர்மிட் செப்டம்பர்ல முடியுதுன்னா, ரெசிடென்ட் கார்டு ஒரு அக்டோபர்ல முடியும் அது. ரெனியூ பண்ணி குடுத்துருவாங்க. 5 வருஷம் ரெனியூவல் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். 5வது வருடம் வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்ட் குடுத்துருவாங்க. அ அது கிடைச்சதுக்கு அப்புறமா, நீங்க வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஓ! ஏன்னா 5 வருடங்களா அங்க வொர்க் பண்ணியிருக்கோம். அந்த 5 வருடங்கள்னா கிட்டத்தட்ட 60 மாதங்களுடைய அந்த பே ஸ்லிப்ப எடுத்துட்டு போயிட்டு, இங்க பெல்ஜியம்ல வந்து ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும்.
அந்த அந்த ஒரு 2 லெவலாவது முடிச்சிருக்கணும். இங்க பெல்ஜியம் எடுத்துக்கிட்டோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து டச்சு, பிரெஞ்சு அண்ட் ஜெர்மன். ம். இந்த 3 லாங்குவேஜ்ல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா போதும். ரெண்டு லெவலாக இது கூட ரொம்ப ரீசெண்டான பாலிசி தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன தான் மாத்துனாங்க. அதுக்கு முன்னலாம் அது கூட தேவையில்ல. ஓ! இது இருந்ததுன்னா போதும், நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஒரு வழி. சரி, இப்போ இந்த வழியில வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்தியாவுக்கும் பெல்ஜியம்க்கும் நிறைய ட்ரீட்டிஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சரி. அதுல ஒரு ட்ரீட்டி வந்து என்னன்னா, ஓ ஓ, அ, அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலி. எவ்வளோ பேக்ரவுண்ட்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு மகத்தான பணிகள் செய்துட்டு இருக்காங்கங்கிறது வந்து நம்ம இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. நமக்கு ம். பார்க்கிறதுக்கு தெரியறதே இல்ல. அந்த இண்டோ பெல்ஜியம் ட்ரீட்டி படி நீங்க இங்க வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு பிஎஃப் அங்க கட்டலாம். ஓ! that you are exempt from paying social security in Belgium, ஓ! which is very high actually. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா 12% எம்ப்ளாயி கொடுப்பான், எம்ப்ளாயர் வந்து 12% கொடுப்பான் ம். இல்லையா? 24% போடுவோம் நம்ம பிஎஃப். இங்க வந்து நம்ம சைட்ல இருந்து ஒரு 10%, 13%, எம்ப்ளாயர் சைட்ல இருந்து 39% போடுவோம். ம். இப்போ வந்து இந்த எக்ஸாம் பண்றதுனால நம்ம இங்க வாங்குற சம்பளத்துக்கு அங்க பிஎஃப் பே பண்ணிட்டு இருப்போம். சரி. அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க இந்த 5 வருஷத்துல அந்த இந்திய நிறுவனத்துக்காகவே இங்க வந்து வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அஹ், உங்களோட பிஎஃப் அமௌண்ட் நிறைய வந்திருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு 4 வருஷத்துல வந்து அஹ், இந்த கம்பெனியை மாறி உங்களுடைய வீட்டு கடன்களை எல்லாமே வந்து அடைச்சிருவாங்க. அந்த ம்ஹ்ம். மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ம். நானுமே அதை பண்ணியிருக்கேன், உண்மையை சொல்ல போனா. இது ஒரு வழி, இந்த இப்படி வர்றது. 2வது வழி வந்து என்னன்னா, நம்ம அங்க இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெல்ஜியம் நிறுவனத்துக்கு வந்து அஹ், இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஜாப் சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஸ்கில்ஸ் கேட்டுக்கு ஏத்த மாதிரி வேலையை அப்ளை பண்ணி வேலை கிடைச்சதுன்னா அவன் ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்புவோம். ஓகே. அந்த ஒர்க் பர்மிட் பேஸ் பண்ணி நம்ம விசா அப்ளை பண்ணி இங்க வரலாம். சரி. இங்க வந்ததுக்கு அப்புறமும் அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு கொடுப்பான். ம்ஹ்ம். ஒர்க் பர்மிட்டும் 1 இயருக்கு தான். இங்க இருக்கிற நிறுவனங்கள் பண்ணாலும் 1 இயருக்கு தான் அது. இந்த ம். 1 இயரை வந்து நம்ம ரெனியூ பண்ணிட்டே போனோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் பெர்மனன்ட் கார்டு கிடைச்சிடும். ஓகே. பட் வித் ஒன் டிஃபரன்ஸ். என்ன அந்த வேறுபாடுன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இங்க இருக்கக்கூடிய பெல்ஜியம் நிறுவனமே நம்மள வந்து ஹையர் பண்றதுனால நம்ம சோஷியல் செக்யூரிட்டி இங்க பே பண்ணுவோம். ம்ஹ்ம். ஸோ அப்போ வந்து நம்ம 13% போடுவோம், அவங்க 39% போடுவாங்க. சோஷியல் செக்யூரிட்டி போயிடும். டாக்ஸ் இங்கேயே பே பண்ணுவோம். ஓகே. அந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு. சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் 5 வருடங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எக்ஸ்பேட் ஸ்டேட்டஸ்னு குடுக்குறான். ம். ஸோ கொஞ்சம் டாக்ஸ் கம்மியா இருக்கும். சோஷியல் செக்யூரிட்டி எல்லாம் கம்மியா இருக்கும். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பா வந்து லோக்கல் நார்மல் எம்ப்ளாய்மென்ட் கான்ட்ராக்ட் குடுத்துடணும் அது. அந்த 5 வருஷம் வரைக்கும் அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஸோ ஆனா இது நான் அங்க 2வது இருக்க வழி. வேலை அறிவிப்புகள்ல நான் என்ன பார்க்கிறேன்னாக்க, இது வந்து அந்த லோக்கல் அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள், அங்க பிஆர் ஸ்டேட்டஸ் உள்ளவங்க, அவங்க தான் அப்ளை பண்ணணும். அப்படிங்கிற மாரி ஒரு விதிமுறை பல அறிவிப்புகள்ல கண்டிப்பா இருக்கு. கிடையாது. இப்ப கண்டிப்பா கிடையாது. அ. அது அது வந்து அப்படி கிடையாது அது ஆக்சுவலி. யார் வேணாலும் வந்து வேலைய அப்ளை பண்ணலாம். ம். ம். பட் வேலை பண்ண முடியாது. ம். உங்களுக்கு வேலை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வேணும். இந்த ப்ளூ கார்டுன்னு சொல்லுவாங்க. அது சரி. கார்டும் வந்து ப்ளூ கலர்ல தான் இருக்கும் அது. தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் ப்ளூ கார்டு. அந்த ப்ளூ கார்டு ஒர்க் பெர்மிட் வந்தா தான் நீங்க இங்க வேலை பண்ண முடியும். ஓகே. அது ரொம்ப முக்கியமானது அது. இல்ல அவங்க இப்போ ஆள் எடுக்கிறதே, இது மாரி லோக்கல் ஆட்கள் தான் எடுக்கணும்னு ஏதாவது பாலிசிஸ் இருக்கா? எஸ். அதாவது அந்த மாதிரி பாலிசிஸ்லாம் இருக்கு. ம். அதாவது இங்க லோக்கல்ல வந்து ஸ்கில்ஸ் இல்லனா தான் வெளிய வந்து எடுக்கணும் ம். அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து புரொடெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? லோக்கல் இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம நாட்டிலேயே அதானே பண்ணிட்டு இருக்கோம். ம். தமிழர்களுக்கு வேலை இல்ல, வெளி மாநிலத்திலிருந்து வரவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? ம். ஒரு மாநிலங்களுக்குள்ளே அப்படி இருக்கும்போது நாடுகளுக்குள்ள எப்படி இருக்கும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு லிமோசா டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ஃபாரின் எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணோம்னா அந்த அவனுக்கு ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் பண்ணும்போது இது ஒரு ப்ராசஸ் அது. சரி. ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதாவது இந்த வேலைக்கான ஆள் வந்து எனக்கு லோக்கலா கிடைக்கல. ம். அது குடுத்தோம்னாக்கா போதும் அது. அது ஒரு பெரிய இதுல சும்மா ப்ராசஸ் தான் அது. ஒரு கண் துடைப்பு மாரி தான் எனக்கு தோணும் அது. ம். நம்ம ஊர் இது மாரி தான் இங்கேயும். ஒரு லெமோசா டிக்ளரேஷன் போட்டுட்டு இவன் ஒர்க் பெர்மிட் ப்ராசஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய தடை இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். நம்ம இந்தியால இருந்தே கூட வந்து அப்ளை பண்ணலாம்.
ஆனா ஏன் வந்து பண்ண மாட்டாங்க வெளிநாடுகள்ல இருக்கவங்களுக்கு, குறிப்பா வந்து இந்தியர்களை எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க இங்க இருக்கிற நிறுவனங்கள். ம். அதுக்கு என்ன காரணம் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் நானு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த இந்தோ பெல்ஜியம் ட்ரீட்டி எல்லாம் இருக்குன்னு. ம். சோ அந்த ட்ரீட்டி படி அவங்க ஒரு மினிமம் வேஜ்ன்னு ஒண்ணு அக்ரி பண்ணி வச்சிருக்காங்க. ம். அதாவது நம்ம இந்தியர்கள வந்து எடுக்கணும் அப்படின்னா, மினிமம் வேஜ் வந்து 40,000 யூரோ வந்து ஒரு வருஷத்துக்கு குடுக்கணும் சம்பளமா. சரி. இப்ப நெறைய சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் வந்து அது ஒரு பெரிய பர்டன் அவங்களுக்கு. அது 40,000 குடுத்துட்டு சோசியல் செக்யூரிட்டி அதெல்லாம் போட்டோம்னா, அது வந்து ஒரு 70,000 போய் நிக்கும் அது. சோ ம். வருஷத்துக்கு ஒரு இந்தியனை எடுத்தா 70,000 நான் செலவு பண்ணணும். ம். அதுக்கு நான் ஒரு லோக்கல் யாராவது ஒருத்தன எடுத்தேன்னா, நான் ஒரு 30,000 40,000 30,000 குடுத்தா கூட போதும். ம். ம். அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பெரிய நிறுவனங்கள் தயங்க மாட்டாங்க. ஆனா சின்ன நிறுவனங்களுக்கு இது நிஜமாவே ஒரு பெரிய பிரச்சனை. ம். ம். சோ அதுவும் ஒரு காரணம். அ தயங்குறதுக்கான காரணம். 2வது காரணம் வந்து மொழி. சரி. இது வந்து அமெரிக்காவோ இல்ல இல்ல ஆஸ்திரேலியாவோ கிடையாது இல்லையா? யுகேவோ கிடையாது இங்க. இங்க வந்து இப்போ நான் பெல்ஜியம் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க இந்த வட மாநிலத்தில வந்து டச் பேசுவாங்க. ம். அ தெ தென் மாநிலத்தில வந்து பிரெஞ்சு பேசுவாங்க. இங்க கிழக்கு பகுதியில வந்து கொஞ்சம் ஜெர்மன் பேசுவாங்க. ம். இதுதான் இங்க அபிஷியல் லாங்குவேஜ். ம். மொழி வந்து இந்திய மொழி, ஆங்கில மொழியெல்லாம் வந்து இங்க பயிற்று மொழி கூட கிடையாது. எந்த மாதிரியான துறைகள்ல அங்க வந்து வேலை வாய்ப்பு இருக்கு? அப்படின்றத இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஐடி தான் வந்து ரொம்ப எளிதா கிடைக்கும். சரி. ஏன்னா இப்போ அதுக்கான காரணமா நான் பார்க்கிறது வந்து என்னன்னா வந்து இங்க ஐடி ஸ்கில்ஸ் வந்து கிடைக்கிறதே கிடையாது. அ நெறைய பேர் வந்து கோர்ஸ் கூட பண்றது கிடையாது. நான் இப்ப கூட ஒரு கெஸ்ட் லெக்சர் குடுத்திருந்தேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போயிட்டு. ம். ஸ்டூடண்ட்ஸ் ஒரு 20 பேர் இருந்தாங்க அந்த கிளாஸ்ல. ஐடி ஸ்டூடண்ட்ஸ். அவங்க கிட்ட கேட்டேன், "எத்தன பேர் நீங்க மாஸ்டர்ஸ் பண்ண போறீங்கன்னா?" 2 பேர் கை தூக்குனாங்க. ம். சோ இங்க வந்து எப்படின்னா, ஒரு ஒரு வேரியட் இது இருக்கும் ஸ்பெக்ட்ரம். அவங்க எத வேணாலும் சூஸ் பண்ணுவாங்க. இப்ப ம். என்னுடைய கொலீக் ஒருத்தர் வந்து ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு ம். ஐடில வேலைய விட்டுட்டு ஒரு இதுல போயிட்டு ரயில்வேஸ்ல ஜாயின் பண்ணாரு டிரைவரா. ம். ஏன்னா இங்க வந்து அந்த சம்பள பாகுபாடெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ம். டீச்சருக்கும், ஒரு 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 டிரைவருக்கும், இல்ல ஒரு ஐடில வேலை பார்க்குற ஒரு புரோகிராமர், ஸ்டார்ட் அப் புரோகிராம் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்கிறதுனால, அது எது இல்லனாலும் போயிடுறாங்க. பல இதுல போறாங்கங்கும்போது, ம்ஹ்ம். நமக்கு இங்க தேவைப்படுற ஐடிக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ம்ஹ்ம். ஸோ அது ஒரு ஒரு பெரிய வேக்குவம் அது. ஓகே. இல்ல ஸோ ஐடிலயே ஐடி தான் ரொம்ப நிறைய ஈஸின்னு நான் துறைகள் இருக்கு. சொல்லுவேன். நிறைய லாங்குவேஜஸ் இருக்கும். நிறைய துறைகள் இருக்கும். அதுல எந்த மாதிரியான படிப்பு அல்லது எந்த துறைகளுக்கு அங்க அதிக வாய்ப்பு இருக்கு? ஆமா. ஸோ புரோகிராமிங் தான் பேசிக்கலி. இப்போ அது புரோகிராம்ல கூட எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்க மெயின் ஃப்ரேம் அந்த மாதிரியான சில ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா லோக்கல்லயே கிடைக்கும். சரி. இப்ப ஜாவாக்கெல்லாம் இங்க வந்து ஆட்களே கிடைக்கிறதில்ல. ம். டேட்டா சயன்ஸ், டேட்டா அனாலிசிஸ் இப்போ இப்போ வந்துட்டு இருக்க பிளாக் செயின் இதுக்கெல்லாம் வந்து ஆளே கிடையாது. அ அந்த மாதிரி துறைகள தேர்ந்தெடுத்தா நல்லது. இப்போ மார்க்கெட்டிங், ம். ஹெச்ஆர் ம். இந்த மாரி துறைகளுக்கெல்லாம் உள்ள போறது ரொம்ப கஷ்டம். ம். ஏன்னா நம்ம ஹெச்ஆர்ன்னு வந்துட்டோம்னாவே பீப்பிள் மேனேஜ்மென்ட்ன்னு போயிடுறோம். ம். அப்போ லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு ஆயிடுது. ம். ஸோ நம்ம ஏதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சொன்னேன் இல்லையா? ஜெர்மன் ஆர் டச் ஆர் பிரெஞ்சு இது 3த்துல ஏதாவது ஒண்ணு நல்லா தெரிஞ்சிருந்தால் ஒழிய குறிப்பா டச் அண்ட் பிரெஞ்சு. அந்த மாதிரி. மார்க்கெட்டிங் அதே மாரி தான். மார்க்கெட்டிங்னாவே நம்ம லாங்குவேஜ் ஸோ எனக்கு இந்த 2 காரணங்கள் தான். நிஜமாவே தேவையான ஸ்கில்ஸ்ன்னு ஒண்ணு. 2வது ஆங்கில துறைகள தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஐடி தான் வந்து முதல்ல வந்து நிக்குது. ம். இப்போ நெறைய பேர் கேட்பாங்க. நெறைய என்னுடைய நண்பர்கள்லாம் அங்க வேலை பண்றாங்க இல்லையா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்க, என்னோட டிரைவர் கூட கேட்பாரு, "சார் நாங்க வர முடியாதா சார்ன்னு?" ம். ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ம். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நிக்கிறது வந்து இந்த லாங்குவேஜ். இப்ப லாங்குவேஜ் கூட செகண்டரி தான் இப்போ. அ டிரைவ் பண்றதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. வந்து ஒரு 6 மாசத்துல கத்துக்கலாம் லாங்குவேஜ. ஆனா மினிமம் வேஜ் வந்துடுதே 40,000 குடுக்கணும்னு வந்துடுது. அ. சோ நம்ம டிரைவருக்கு எப்படி 40,000 குடுத்து எடுக்க முடியும்? அந்த மினிமம் வேஜ் வந்து ஒரு மிகப்பெரிய தடை. யாரு 40,000 குடுத்து ஈஸியா எடுக்க முடியும்னு பார்த்தோம்னா, ஐடி தான் வந்து நிக்குதுங்க. ம். ம். மத்த துறைகள்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்புறம் 2வது பார்த்தோம்னா, ஆட்டோமேஷன்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ம். ஆ சோ அது மாதிரியானதுலயும் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ம். ம். இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன் பத்தி பேசுறேன் நானு. இப்போ இந்த ஹோம் ஆஃபீஸ் அந்த மாரி இண்டஸ்ட்ரி, ஸ்மார்ட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாரிலாம் வந்துடுச்சு இப்போ. சோ ம். அந்த துறைகள்ல இருக்கவங்கலாம் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். மற்ற துறைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதோ, அன்டில் அதர்வைஸ் ஆட்டோமேஷன் சைட்ல இல்லாம, ஒரு நார்மலா ஒரு லேபர்,
ம், அது மாதிரி எல்லாம் வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ம், ஐடி தான் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி. அண்ட் தென் சயின்டிபிக் ரிசர்ச் சொல்லலாம். ம், ம், நல்ல இந்த மெடிக்கலுக்காகலாம் இங்க வராங்க இல்லையா, நிறைய இந்த பயோடெக்னாலஜி அந்த மாதிரி ரிசர்ச்சுக்காகலாம் வரவங்க. ம், அது மாதிரி அந்த மாதிரி துறைகள்ல எல்லாம் போகணும்னா நம்ம அங்க படிச்சுட்டு இங்க அப்ளை பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். ம். அதுக்கு நான் என்ன வழி சொல்லுவேன்னா, அங்க பேச்சுலர் முடிச்சுட்டு இங்க மாஸ்டர்ஸ் படிக்க வரலாம். இங்க மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கு. இப்ப பெல்ஜியம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே, இப்ப நான் இருக்கிற ஊர்லயே கேத்தலிக் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. ம், கென்ட்னு ஒரு யூனிவர்சிட்டி. இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டிஸ். அங்க மாஸ்டர்ஸ் படிக்க வந்து, படிச்சு முடிச்சுட்டு பிஹெச்டி வரைக்கும்லாம் கூட போறாங்க. ம். போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வேலை தேடி நம்ம சேம் ரூல் அப்ளைஸ். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸா வந்தா அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. Yeah. கோர்ஸ் முடிச்சு வேலை எப்ப ஆரம்பிக்குதோ அப்ப இருந்து தான் அந்த 5 வருஷம் ம். கணக்கு எடுப்பாங்க. அதுதான் ஸ்டூடெண்டா வரதுல ஒரு சின்ன சிக்கல். Okay. அப்புறம் 5 வருஷம் முடிச்சா அவங்களுக்கு பெர்மனன்ட் கார்டு கிடைச்சிடும். தென் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ அங்க படிச்சா ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? அங்கேயே வேலை கிடைக்கும்னு? ஆஹ் இப்ப என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம அந்த வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாங்குவேஜ் கத்துப்பாங்க. சரி. இப்போ மாஸ்டர்ஸ்க்கெல்லாம் படிக்கிறது மாஸ்டர்ஸ் கோர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் நடக்கும். ஸோ சரி, அதனால வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த 5 வருஷத்துல வந்து நம்ம ஈவினிங் கோர்சஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். சரி. அட்டன் பண்ணி லாங்குவேஜ் கத்துப்போம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ். அதனால லாங்குவேஜ் கத்துக்கிறோம் இல்லையா? ம், ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். டச்சுலயோ இல்ல பிரெஞ்சுலயோ. ம், அதுக்கப்புறம் நம்ம இங்க படிச்சிருப்போம் இல்லையா? இங்க மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்திருப்போம். அண்ட் அப்படியே ஈஸியா போயிடலாம் அதுல. நண்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த பிசினஸ் என்வாயன்மெண்ட் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் நல்லா தெரிஞ்சிருக்கும். ம், ம், நம்ம அதுக்குள்ள அதுக்கு அக்கஸ்டம் ஆகி போறது ரொம்ப ஈஸி. வேலை வாங்கி போறது ரொம்ப ஈஸி. நம்ம அங்க இருந்து அப்ளை பண்ணி வரத விட வந்து இது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ம், ம், இப்ப நம்ம பார்த்த இந்த 3 வழிகள்ல மிக சுலபமான வழின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனி மூலமா வர்றது. ம், அது ரொம்ப சுலபம். 2வது வந்து என்னன்னா வந்து இங்க இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து இங்க இருக்கிற ஜாப் போர்ட்டல்ஸ் பத்தி எல்லாம் அப்ளை பண்ணி ஆர் இங்க இருக்கிற ஏதாவது ஒரு ஏஜென்சிஸ் வச்சுக்கலாம், புடிச்சுக்கலாம். ம். அவங்களுடைய கம்பெனி ஏதாவது புடிச்சு அவங்க மூலமா அப்ளை பண்ணலாம். இப்ப என்னோட மனைவியே அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வச்சிருக்காங்க. ம். அவங்கள கூட கான்டாக்ட் பண்ணலாம். வாவ்! இப்போ இப்போ இங்க ஏதாவது ஜாப் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா சயின்ஸ்னு டிராப் பண்ணேன் இல்லையா? சரி. அங்க இருக்கக்கூடிய ஐடி படிச்ச யாராவது ஒருத்தர் வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல வந்து இப்போ என்னோட மனைவி கிட்ட பகிர்ந்தாங்கன்னா, ஷி வில் ட்ரை டு ஃபைண்ட் அ ஜாப் மனைவி ஃபார் தெம். பேர் பிரியா இல்லையா? தேவி பிரியா. ஆமா. அவங்களோட இமெயில் ஐடி? அவங்களுடைய இமெயில் ஐடி வந்து priya@lavendelconsulting.com. சரி, நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்பி வைக்கிறேன் அது. சரி. அது அவளுடைய நிறுவனம் அது. ஓகே. ஸோ அவ வந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கும் இங்க, ஏஜென்சிஸ். இது ஒரு ஏஜென்சி தான் இது ஒரு. இப்போ இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒர்க் பர்மிட்ட. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போடுவாங்க. சரி. ஒருவேளை வந்து இந்த ஸ்கில்லுக்கு வந்து மேட்ச் ஆச்சுன்னா, ஓகே இந்த கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஸ்கில் தேவைப்படுதுன்னு ப்ரொஃபைல்ஸ் அனுப்பி அங்க ம். கிடைச்சதுன்னா வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணணும். சரி. அதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா வந்து இங்க பெல்ஜியம்லலாம் வந்து யூரோப்லயே வந்து ரொம்ப ட்ரஸ்ட் வேணும் இங்க. ஓ! நம்ம ஸ்கில் இருக்கோ இல்லையோ, ட்ரஸ்ட் இருந்தா நம்ம எளிதா வந்து வேலை கிடைக்கிறதோ, இல்ல பிசினஸ்ல கூட வந்து பார்ட்னர்ஷிப் டீல்லாம் பண்றதுல வந்து இந்த ட்ரஸ்ட்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஸோ அதாவது அதனால அப்படி இந்த இருக்கிற ரிமோட் அவங்களுக்குயா? ட்ரஸ்ட் யார் மேல? பார்ட்னரோடயோ இல்ல எம்ப்ளாயி மேலயோ அந்த மாதிரி. ஸோ அதனால வந்து பார்க்காம ஒருத்தர் எடுத்துட மாட்டாங்க. ஓகே. அவ்வளவு எளிதா. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்க இப்ப இங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ம். இல்ல இந்தியா அப்படின்னாவே வந்து ஒரு தயக்கம் வந்துரும். ஓ! ஓ! ஸோ அதனால அது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் ஒரு கம்பெனி மூலமா வர்றது ஈஸி. ம். ஆல்ரெடி அவங்களுக்குள்ள வந்து ஒரு கொலாபரேஷன் போயிட்டு இருக்கும் ரொம்ப நாளா. நெறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. 50, 60 பேரா வந்துட்டு இருப்பாங்க. அது ரொம்ப எளிதா இருக்கும் அது. ஆனா ஒரு தனியா வந்து ஒரு ரெக்ரூட் பண்ணி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அந்த மாரி நடந்திருக்கு. நடக்கலன்னு சொல்ல மாட்டேன் நான். ம். என்னுடைய நண்பர் ஒருத்தரே அப்படிதான் இங்க வந்திருக்காரு. சரி. அ இன்னும் நெறைய பேர் வந்திருக்காங்க என்னுடைய நண்பர்கள் இங்க. டைரக்ட்டா அப்ளை பண்ணி வந்திருக்காங்க. அப்போ என்னன்னா, அப்போ அப்படி இருந்தது இல்லையா? ஆனா எவ்ரி செட்பேக் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ற மாதிரி, இப்போ இந்த கொரோனா பீரியட்ல அத வந்து கொஞ்சம் எளிமையாக்கியிருக்கு கொரோனா. ம். என்னன்னா, இப்போ இங்க லோக்கல் ரெக்ரூட்மென்ட்டே Zoom வழியா தான் நடந்துகிட்டு இருக்கு. சரி. அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் இந்தியால இருக்காங்களா, பெல்ஜியம்ல இருக்காங்களாங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, சரி. இப்ப நான் ஒரு சிவிய வந்து நான் இப்போ பிரியாக்கு நீங்க அனுப்பி விடுறீங்கன்னா, அவங்க வந்து இங்க இருக்கிற ஒரு கம்பெனிக்கு அனுப்பி விடுறாங்க. அண்ட்
இன்டர்வியூஸ் ஜூம் வழியா நடக்க போகுது. சரி. செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட் ப்ரியா ப்ராசஸ் பண்ண போறாங்க. ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க அங்க விசா அப்ளை பண்ண போறாங்க. கேண்டிடேட் அப்ளை பண்ணி இங்க வர போறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு அப்ளை பண்ண போறோம். சரி. அண்ட் டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு வச்சு இதே 5 வருஷம் கதை போயிடுது. இப்போ வந்து இந்த 1 வருஷம் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ரீசன்ட் சேஞ்ச் இந்த பாலிசி. 2020ல இருந்து தான் அது. இன்ஃபேக்ட் 2019 செப்டம்பர்ல இருந்தே மாறிடுச்சு இது. இப்போ அந்த 1 இயர்ங்கிறத 3 வருஷம் ஆக்கிட்டாங்க. ம். அந்த டெம்பரரி ரெசிடென்ட் பீரியட் 1 இயருக்கு இல்லாம 3 வருஷம் கொடுக்குறாங்க இப்போ ரெசிடென்ட் கார்டு. இதுல ரெனியூ பண்ண வேண்டாம். ஆமா, 3 வருஷத்துக்கு ரெனியூ பண்ண வேண்டாம். சரி. 3 வருஷத்துக்கு ரெனியூ பண்ண வேண்டாம். செகண்ட் ரெனியூவல் அடுத்த 6 வருஷம் போகும் இல்லையா? செகண்ட் ரெனியூவல் பண்ணும்போதே உங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு கிடைச்சிடும். ஓகே. பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் நீங்க அது உங்களுக்கு சொல்லணும்னா அந்த பெர்மனன்ட் கார்டுக்கும் டெம்பரரி கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா, முதல் வேறுபாடு வந்து இந்த டெம்பரரி கார்டுல இருக்கவங்க எந்த கம்பெனி ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். அதை தவிர்த்து வேற எந்த வேலையும் பண்ண முடியாது. பார்ட் டைமும் பண்ண முடியாது. நீங்க ஒரு கஃபேல போய் ஒரு சர்வரா கூட வேலை பார்க்க முடியாது. அந்த ஒரு பெர்மனன்ட் கார்டு வந்துட்டா then you are equivalent like citizen. ஓகே. என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க உங்களோட ஓன் கம்பெனி ஆரம்பிச்சுக்கலாம், இல்ல ஃப்ரீலான்சர் ஆகலாம், எந்த கம்பெனினாலும் வேலை பார்க்கலாம். இன்னைக்கு ஈவினிங் நான் ஒரு கஃபேல கூட போயிட்டு ஒரு பார் அட்டெண்டரா இருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா டெம்பரரி கார்டுல வந்து வந்தோம்னா அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் நம்ம வேலை பார்க்க முடியும். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் சமூக பாதுகாப்பு அமைப்பு இருக்கு இல்லையா, சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம், அது வந்து இவங்க 2 பேரையும் வெவ்வேறு பார்க்கறது கிடையாது. அது வந்து ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் தான். ஒரு சிட்டிசன் ஆனாலும் சரி, ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு ஆனாலும் சரி, ஒரு டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு ஹோல்டர் ஆனாலும் சரி, இவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குது சிஸ்டம். அன்டில் அதர்வைஸ் இந்த இண்டோ பெல்ஜியன் ட்ரீட்டி படி எக்ஸாம்ட் வாங்கியிருந்து அங்கிருந்து வந்து பார்க்குற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இந்த சோஷியல் செக்யூரிட்டியில வரமாட்டாங்க. பட் இங்க லோக்கல் கம்பெனில வந்து அந்த டெம்பரரி ரெசிடென்ட், பெர்மனன்ட் ரெசிடென்ட், சிட்டிசன் 3 பேருக்கும் வந்து ஒரே சிஸ்டம் தான். அது ஒரு சிறப்பான விஷயம் இல்லையா அது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, பெல்ஜியத்துக்கு அல்லது ஐரோப்பிய நாட்டுக்கு ஒருத்தர் வர விரும்பினால் அங்கே அவருக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன? இப்போ சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன்று சொல்றீங்க, அதுல என்னென்ன பயன்கள்லாம், வேற என்னென்ன பயன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்? பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்க இல்லையா. இப்போ பெனிஃபிட் வந்து இங்க இருக்கிற சிட்டிசன் அங்க இருக்கிற சிட்டிசன் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ இங்க சிட்டிசனா இருந்தாலும் சரி, பர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் சரி, டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு ஹோல்டரா இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆர் சேம். ஸோ பொதுவாகவே இங்க இருந்தா அங்க இருந்தா அப்படி. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமூக பாதுகாப்பு அமைப்பு வந்து பிஎஃப் மட்டும்தான். ஒரு என்ன சமூக பாதுகாப்பு அமைப்பு இருக்குன்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் தான் நம்ம வச்சிருக்கோம். பிஎஃப் இருக்கு, அதுவும் கூட அந்த எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு டெய்லி வேஜ், ஒரு தினக்கூலிக்கு வந்து என்ன சமூக பாதுகாப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா ஒண்ணுமே கிடையாது. அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிக்கூடங்கள், இது மாதிரி இதுல எல்லாம் வந்து பெரும்பாலும் நம்ம இலவசமாக அந்த சேவைகளை பெறலாம். கல்வியோ அல்லது மருத்துவமோ, ஆமா கரெக்ட், இது மாதிரி பெறலாம். இது வந்து ஒரு சில எல்லைகள் வரைக்கும் இது கொஞ்சம் நீட்டிக்கப்படுதுன்னு வைங்க. இப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது மாதிரி ரயில்ல போனாக்க அவங்களுக்கு ஒரு பயணச்சலுகை, விமானத்துல போனா ஒரு பயணச்சலுகை, அது மாதிரி சில இடங்கள்ல இப்ப முக்கியமா வந்து அரசாங்கங்களே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும். இப்போ வந்து இலவச பாஸ் இது மாதிரிலாம் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து ஒட்டுமொத்த எல்லா குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்புன்னு இல்லாம அங்கங்க ஒரு பேக்கெட்டா இவங்களுக்கு இந்த மாதிரி, இவங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னு தனித்தனியா சின்ன சின்னதா இருக்கு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் மேற்கத்திய நாடுகள்ல இந்த சமூக பாதுகாப்பு என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடிப்படை உரிமையாக அவங்க வந்து அதை வளர்த்தெடுக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பா, நிச்சயமாக. அது என்ன நல்லா கொடுக்குறாங்க அதுல? இப்போ ஒண்ணு எடுத்துக்கலாமே. இப்ப நீங்க சொன்னதே கூட எடுத்துக்கலாம். இப்போ இங்க நம்ம அரசாங்க பள்ளிகள்னு அங்க சொன்னீங்க, அரசாங்க பள்ளிகள்னு. இப்போ இங்க வந்து அந்த டிஸ்டிங்ஷன் கிடையாது. அரசாங்க பள்ளி, இப்போ என் பையன் வந்து இங்க ஒரு அரசாங்க பள்ளியில தான் படிக்கிறான். பிரைவேட் ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் வந்து ஈவன் கேத்தலிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் கூட வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்குள்ள இங்க வந்துடுச்சு. பெல்ஜியம் ஒரு காலத்துல ஒரு கேத்தலிக் கண்ட்ரியா இருந்திருக்கு. எல்லாமே இப்ப அரசாங்க பள்ளிகள் தான் இப்போ.
ம். அல்லது அரசு உதவி பெற்ற பள்ளிகள் தான் இருக்காது. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான். சரி. நாட்டினுடைய கிங்குனுடைய பேரன்களா இருக்கட்டும், ம். கிங்குனோட பையனா இருக்கட்டும், இல்ல நம்முடைய பசங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் தான். ம். அது வந்து இலவசம் தான் அது. ம். கல்வி வந்து இலவசம் தான். ஸோ அது ஒண்ணு சொல்லலாம். 2வது வந்து பார்த்தோம்னா, சில தருணங்கள்ல இந்த ஈவன் இந்த நோட்டு புத்தகங்கள்லாம் கூட வந்து இலவசமா தான் குடுக்குறாங்க. சரி. எதுவுமே தர தேவையில்ல. ம். நான் வருஷத்துக்கு வந்து இப்ப என் பையனுக்கு வந்து பள்ளிக்கு எவ்வளோ பணம் குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அது என்னைக்காவது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அவங்க ஈவென்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ம். அதுக்கு பே பண்ணுவோம். ஒரு போன வருஷம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு €20 செலவு பண்ணியிருந்தா அது ஒரு பெரிய விஷயம். நான் எக்ஸாஜரேட்டே €20 பண்ணல. ஓ! €20னா 2 8 ₹1200 செலவு பண்ணியிருப்பேன். பள்ளிக்காக. ஓகே. அவன் போற மியூசிக் ஸ்கூல் கூட அவன் கவர்ன்மென்ட் அகாடமிஸ் இருக்கு. அதுல போறதுனால, அவன் இப்ப 2, 3 கோர்ஸ் போறான். சிங்கிங்கு, பியானோ 2 சிங்கிங், 1 பியானோ போறான். சரி. அதுக்கு நாங்க வருஷத்துக்கு €60 குடுக்குறோம். ம். 6, 8 4000 ஆகும். ₹4000 தான் அது. பட் ஸ்டாண்டர்ட் கிடைக்கிறது. இது பள்ளி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரியான நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அது. இது எல்லாமே அந்த சமூக பாதுகாப்புல வந்துருது தான் அது. அடுத்ததா அ இது எடுத்துக்கலாம். அ அரசு மருத்துவமனைகள். மருத்துவமனைகள் வந்து இந்த மருத்துவமனைகளுடைய ஸ்லோகனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ "ஈதரேன் இஸ் விஐபி" அப்படின்னு டச்ல சொல்லுவாங்க. ஈதரேன் அப்படின்னா எல்லோரும். எல்லோரும் விஐபி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படிங்கிற மாதிரி ம். ம். ஈதரேன் இஸ் விஐபி தான் அவங்களோட ஸ்லோகன். அண்ட் நிஜமாவே நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட மனைவிக்கு வந்து 2 வருடங்களுக்கு முன்ன வந்து கால் பிளாடர் அட்டாக் வந்துடுச்சு. ரொம்ப நாளா இருந்தது ஸ்டோனு. திடீர்னு ஒரு நாள் அட்டாக் வந்துட்டு நான் மருத்துவமனைக்கு கொண்டு போனேன். சர்ஜரி பண்ணியே ஆக வேண்டிய நிலைமை. ம். அப்படியே அப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டோம். என் கையில வந்து வாலெட் கூட கிடையாது அப்போ. ம். என்னுடைய பெல்ஜியன் ஐடி கார்டு மட்டும் தான் இருந்தது. அதுல குடுத்துட்டு என்னோட வைஃபோடது இருக்கு. குடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே போறோம். அட்மிட் பண்றோம். போயிட்டு வந்துட்டோம். எங்கேயுமே வந்து காசு பத்தின பேச்சே கிடையாது. ம். எங்கேயுமே. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 4 நாட்கள் என்னோட மனைவி அங்க தான் இருந்தாங்க. ம். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து ஒரு 1 மாதம் கழித்து ஒரு லெட்டர் வந்தது. ம். இந்த சர்ஜரிக்கு 6 மாசத்துக்கு முன்ன, 6 மாசத்துக்கு அப்புறம் இருந்த எல்லா பில்ஸும் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா பண்ண பில்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க ம். அப்டின்ட்டு. அண்ட் அத வந்து பே பண்ணிட்டாங்க. ஓஹோ! இப்போ மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் கூட அப்படிதான். இப்போ இப்போ சாதாரண ஒரு கன்சல்டேஷனுக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம தான் பே பண்ணுவோம். ம். ஆனா அது பே பண்ணது வந்து வித்தின் ஒரு இப்போ €24 ஒரு கன்சல்டேஷனுக்கு பே பண்றோம்னா, ஆல்மோஸ்ட் €20 திரும்பி கிடைச்சிரும் நமக்கு. ஓ! ஸோ ஒரு €4 தான் நீங்க பே பண்ண மாரி இருக்கும். திரும்பி கிடைச்சிரும்னா, உங்க வங்கி கணக்குக்கு தானா வந்துருமா? ஆமா, வங்கி கணக்கு தானா வந்துரும். சரி. அதே மாதிரி இப்போ ஒரு சில மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப மெட்டாசின், குரோசின்லாம் நம்மளே தான் காசு குடுத்து வாங்கணும். சரி. பட் ஒரு ஒரு சீரியஸ் எயில்மென்ட் அந்த மாரி ஏதாவது ஒண்ணுத்துக்கு நான் மெடிகேஷன்ஸ் எல்லாம் குடுத்தாங்கன்னா, அதெல்லாம் வந்து நெறைய பெர்சன்டேஜ் நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 50 சென்ட்ஸ், 60 சென்ட்ஸ் குடுக்குற மாரி தான் இருக்கும். பே பண்ற மாரி இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த அமௌண்ட் வந்து இட் இஸ் பெய்ட் பை தி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி போயிடும். சரி. ஸோ இது மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் எஸ் தட்ஸ் இட். அண்ட் குழந்தை இருக்கு இல்லையா? ம். இப்போ எல்லா குழந்தைகளுக்கும் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் கிடைக்கணும். இப்படி எஜுகேஷன் கிடைக்கணுமோ, லைஃப்பும் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு திட்டம். இந்த திட்டத்துல வந்து டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு ஹோல்டர், பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் யாருக்குமே பாகுபாடே கிடையாது. ம். ஏன்னா உள்ள இருக்க வரவங்க எல்லாருக்கும் அந்த சேம் பெனிஃபிட் கிடைக்கணுங்கிறதுனால, நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்ததுல இருந்தே இந்த பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்தது எனக்கு. ஆ, ஒரு முதல் குழந்தை பொறந்தா, அந்த முதல் குழந்தைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, €150 ஒய்ஃபோட இந்த ஸ்பௌஸ் அம்மாவோட அக்கவுண்ட்க்கு வந்து எவ்ரி மந்த் €150 போடுவாங்க. ஓ! 2வது குழந்தை பொறந்ததுன்னா, அனதர் €200 போடுவாங்க. 3வது குழந்தைனாக்கா வந்து ஆல்மோஸ்ட் €270. ஸோ ஒரு 3 குழந்தை இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கவர்ன்மென்ட் எவ்ரி மாசம் வந்து ஒரு €600 கிட்ட பே பண்ணும். ஓ! அது எதுக்குன்னா, அந்த குழந்தைங்களுடைய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாரி பண்றாங்க அவங்க. எவ்வளோ வருஷத்துக்கு? அந்த குழந்தை காலேஜ் போற வரைக்கும் 17 வயசு வரைக்கும் அது நடக்கும். 17 வயசு வரைக்கும் மாசம் மாசம் அம்மா 17 குடுக்குறாங்க. ஆமா குடுப்பாங்க. அ. சில பேருக்கு 4, 5 குழந்தைங்கலாம் இருக்கும் இங்க. ஓ! ஸோ அவ்ளோ குடுப்பாங்க அத. எவ்ரி மந்த் நடந்துகிட்டு இருக்கும். சரி, சரி. அப்புறம் அம் காலேஜ் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு
பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 யூரோ பணம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸ்காலர்ஷிப் மாதிரி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அது முடிச்சிட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு 900 யூரோஸ் சம்பளம் மாதிரி கிடைக்கும். 900 யூரோஸ்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 50-60. இப்போ இன்னைக்கு வேல்யூ, யூரோ வேல்யூக்கு வந்து 70,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அவங்க வேலைக்கு போற வரைக்கும். எனக்கு ஒரு சில சமயத்துல இதெல்லாம் தான் லேசியா பண்ணுதோ இவங்களை அப்படின்னு கூட எனக்கு தோணும். பட் அந்த சமூக பாதுகாப்பு அமைப்புங்கிறது இதுதான் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ ஈவன் வேலைக்கு போறவங்களே கூட, இப்போ எனக்கு இப்போ வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த சேலரி வந்து அடுத்த மாசத்துல இருந்து அரசாங்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சோ இப்போ இது ஒரு பாதுகாப்பு திட்டம் இல்லையா? இதுதான் நான் சொன்னேன். வேலை கிடைக்கிற வரைக்கும், வேலை கிடைக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த வேலை வாங்குறதுக்கும் ஒரு, நமக்கு வேலை வாங்கி தரதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மள. கூப்பிட்டு நீங்க உங்களுடைய ஸ்கில் செட்லாம் ஸ்டடி பண்ணி அவங்கள வந்து வேலை அனுப்ப ட்ரை பண்ணுவாங்க. பர்மனன்ட் ஜாபோ இல்ல டெம்பரரி ஜாப்க்கெல்லாம் கூட அனுப்புவாங்க. நம்மளே சொல்லலாம் எது எதுலலாம் நான் இன்ட்ரெஸ்டட், எதுல நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லலாம். ஏதாவது கோர்ஸ் ஆஃபர் பண்றதுனா கூட ஃப்ரீயா ஆஃபர் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கு. இது எல்லாமே அந்த சமூக பாதுகாப்பு திட்டத்துல வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த அந்த பெனிஃபிட் ஸ்டாப் ஆயிடும். அது மாதிரி எல்லாம் இருக்கும். அதே சமயத்துல வேலையில இருக்கும் போதே சில லாங் டேர்ம் லீவ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஒரு 3 மாசம் வரைக்கும் அந்த நிறுவனமே நமக்கு சம்பளம் கொடுக்கும். வேலை சிக் லீவா அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஒரு லாங் சிக்னஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா, நிறுவனங்கள் ஒரு 50% கொடுக்கும். மீதி 50% வந்து அரசாங்கம் கொடுக்கும். சோ உங்களுக்கு சேலரி வந்து அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது வந்து உங்களுக்கு தடைப்படாது, வந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பாதுகாப்பு அமைப்பா நான் பார்க்குறேன். இப்போ இந்த பேண்டமிக் டைம்ல கூட லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறத ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கே போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா, அடுத்து நான் என்ன பண்ண? கம்பராமாயணத்துல வந்து சீதையை அப்படின்னா சீதைக்கு என்ன ஆச்சோன்னு ராமர் பயப்படுவாருங்கிறதுனால அனுமார் வந்து கண்டேன் சீதையை அப்படின்னாராம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் அதை பார்த்தேன். முதல்ல வந்து என்னென்ன பாலிசிஸ், ஓகே நீங்க ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறீங்க, மந்த்லி 4,000 யூரோஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தே அனௌன்ஸ் லாக்டவுன். ஸோ தென் லைக் ரிலாக்ஸ், லைக் என்ன பண்ணுவோம்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி போயிடும் இல்லையா? இந்த 4,000 வந்து போதுமா இல்லையாங்கிறது வேற விஷயம். பட் அந்த பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4,000 கொடுக்குறாங்க. அந்த பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு, எஸ்பெஷலி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ல இருக்கவங்களுக்கு, கஃபேஸ், ரெஸ்டாரண்ட், அந்த மாதிரி கடைகள் வச்சிருக்கவங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த இந்த லாக்டவுன்னால வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து குறைஞ்சபட்ச வருமானம் அதை வந்து அரசாங்கம் கையில எடுத்துக்கிட்டாங்க. அதனால ஆனா எவ்வளவு நாளைக்கு இதை கொடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. பட் இருக்கு, இப்போதைக்கு இருக்கு. இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு சமூக பாதுகாப்பு தான் பாக்குறேன். கல்வி, சுகாதாரம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலையெல்லாம் போனதுன்னா வந்து அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. எவ்வளவோ தினக்கூலிகளுக்கெல்லாம் வந்து இங்க சாத்தியமே இல்லையே. இப்போ இங்க நம்ம வீட்லயே இங்க பண்ணப்போ ஒருத்தர் ரெனோவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாரு இந்த வீட்டுக்கு. அவர் வந்து வேலை திடீர்னு போனப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கறது, அவரை வந்து அவங்க வந்து அது அவங்களோட வேலையாயிடுது. அவருக்கு வேலையில அமர்த்துறதுங்கிறது வந்து அவருடைய கடமை, அவங்களோட கடமையாயிடுது. ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனா அந்த 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 பீரியட்ல அவருக்கு வருமானமும் கிடைச்சிருது, பாதிக்கப்படுறதில்ல அவரு. இது நமக்கு இல்லையே நம்ம ஊர்ல, நம்ம தினக்கூலிகளுக்கெல்லாம் இல்லையே. அதுதான் நான் சொன்னேன். அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி அரசாங்க பள்ளிகள்ல அதெல்லாம் இருக்கு, நமக்கு கண்டிப்பா இருக்கு. அந்த கல்வியினோட தரம் அந்த எப்படி இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா இருக்கு, கிடைக்குது. முழுமையா கிடைக்கலங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். ஆனா நம்ம இது மாதிரி ஒரு குடியுரிமை நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதன் பிறகு நமக்கு ஒரு அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அங்க நம்ம வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆமா, குடியுரிமையே தேவையில்லைங்கிறேன் நான். சிட்டிசன் ஆகாமையே இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ அந்த டெம்பரரி ரெசிடென்ட் கார்டுல இருக்கிறவங்களுக்கும்
பர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு ஆர் சிட்டிசன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம்னு பார்த்தோம்னா இதை ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த பர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு ஹோல்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு வேலை போச்சுன்னா அரசாங்கமே வந்து சம்பளம் கொடுக்கும், பார்த்துக்கும். ம். டெம்பரரியில இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. சரி. அது ஒரு வேலை போயிடுச்சுன்னா பெரிய விஷயமாச்சு. ஏன்னா, இப்ப வரக்கூடியவங்களுக்கு வேலை வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில வர்றோம். அங்க ஆமா வந்து நமக்கு ஏதோ ஒரு ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது, அது நம்ம முழுமையான ஒரு பாதுகாப்பா எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா, ஒரு குடியுரிமை முழு குடியுரிமை பெற்றுக்கொண்டால், அதன் பிறகு நமக்கு பல அடிப்படை கவலைகள்லாம் அங்க தீர்ந்துவிடும். ஆமா. முழு முழு குடியுரிமையோ அல்லது இந்த ஒரு 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 அந்த அந்த டெம்பரரி தற்காலிக நிலைமை குடியுரிமை. தற்காலிகமா இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல தான். ஓகே. ஆ, இத தவிர இந்த குடியுரிமை பெற்றுக்கொண்டால், நம்ம இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய இந்த 27 இந்த செங்கன் நாடுகள்னு இருக்கா? செங்கன் ஆமா. கண்ட்ரீஸ் செங்கன் இந்த நாடுகளுக்கெல்லாம் செங்கன் போய் நாடுகள் வரணும். இருப்பாங்க. ஆ, அது வந்து இந்த 1985 86 நினைக்கிறேன். லக்சம்பர்க்னு ஒரு நாடு இருக்கு இங்க. ஆ. பெல்ஜியம்க்கு பக்கத்துல தான் இருக்கு அது. சரி, பெல்ஜியம்க்கும் ஜெர்மனிக்கும் பக்கத்துல ஒரு குட்டி நாடு. சென்னை அளவுக்கு தான் இருக்கும் அது. சரி. சென்னை அளவுக்கு கூட இருக்காது. சென்னையில பாதி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க செங்கன்ங்கிற ஒரு ஊர்ல தான் வந்து அத சைன் பண்ணாங்க. ஒரு 27 நாடுகளுடைய கூட்டமைப்பு அது. ம். இப்போ 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 பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா, இட்ஸ் பார்ட் ஆஃப் சென்ஜன் கண்ட்ரி தான். இப்போ நம்ம இந்த வொர்க் பெர்மிட் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் விசா அப்ளை பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா? ம். அந்த விசா வந்து செங்கன் விசாவா தான் குடுப்பாங்க. ம். ஸோ அந்த செங்கன் விசால இங்க வந்துட்டு நான் வந்து ஒரு செங்கன் ரெசிடென்ட் கார்டு இங்க பெல்ஜியம்து வாங்கிட்டேன்னா, அந்த ரெசிடென்ட் கார்டு வச்சு நான் இந்த 27 கண்ட்ரிக்கும் போகலாம். ஃப்ரீ ம். மூவ்மெண்ட். ஃப்ரீ மூவ்மெண்ட். எங்கேயுமே வந்து பார்டர் கண்ட்ரோல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய இந்தியன் பாஸ்போர்ட், இந்த செஞ்சன் ரெசிடென்ட் கார்டு ஒண்ணு வச்சுக்கிட்டு எந்த கண்ட்ரிக்குனாலும் போலாம். ஆனால் அங்கெல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. இப்போ ஏன்னா அந்த வொர்க் பெர்மிட் வச்சுட்டு நான் பெல்ஜியம்லயே ஒரு கம்பெனிக்கு தான் வேலை பார்க்க முடியுங்கும்போது, நான் மத்த நாடுகளுக்கு போய் வேலை கண்டிப்பா பார்க்க முடியாது. அது வந்து ஒரு ஒரு லிமிட்டேஷன் அதுல. பட் ஒரு டூரிஸ்ட்டா போலாம். அதெல்லாம் தாராளமா போலாம். எவ்வளவு நாள்னாலும் போய் சுத்திட்டு வரலாம். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. ஆக்சுவலி நெறைய இதுல ஒரு குழப்பங்கள் இருக்கு. இவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல. ம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப நீங்க செஞ்சன் நாடுகள்னு சொன்னீங்க இல்லீங்களா? 27 நாடுகள். இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கு. அதுல ஒரு 27 நாடுகள் இருக்கு. இப்போ இது நெறைய பேருக்கு இந்த நுவான்ஸ் தெரியாது அது. இந்த செஞ்சன் நாடுகள்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து ஐரோப்பியன் யூனியன்ல இருக்காது. ஐரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து செஞ்சன்ல இருக்காது. சரி. உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்போ இந்த பிரெக்சிட் நடக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் யுகே இருக்கு இல்லைங்களா? யுகே வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன். ஆனா அந்த செஞ்சன் விசா வச்சுட்டு பெல்ஜியம்க்கு வர்றவங்க யுகேக்கு போக முடியாது. ஏன்னா யுகே இஸ் நாட் பார்ட் ஆஃப் செஞ்சன் ட்ரீட்டி. ஓ! போக முடியாது. அதே மாதிரி தான் யுகேக்கு வந்து விசால வந்து யுகேக்கு செல்லக்கூடிய இந்தியர்கள் வந்து அந்த விசாவை எடுத்துக்கொண்டு செஞ்சன் நாடுகளுக்கு வர முடியாது. கான்டினென்டல் யூரோப்ல இருக்கக்கூடிய செஞ்சன் நாடுகளுக்கு வரவே முடியாது. இப்போ சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டோம்னா, அது செஞ்சன் நாடுகள்ல ஒண்ணு. ம். இப்போ இங்க நீங்க செஞ்சன் கண்ட்ரிக்கு எனி கண்ட்ரி நீங்க பிரான்ஸ்க்கு போனாலோ, இல்ல பெல்ஜியம் போனாலோ, இல்ல நெதர்லாண்ட்ஸ்க்கு போனாலோ நீங்க சுவிட்சர்லாந்துக்கு போக முடியும். பார்டர் கண்ட்ரோலே கிடையாது. ம். ஆனால் சுவிட்சர்லாந்து வந்து ஐரோப்பியன் யூனியன்ல இல்ல. ம். அதே மாதிரி தான் நார்வே, ஸ்வீடன் போன்ற கண்ட்ரி இருக்கு இல்லைங்களா? நார்வே வந்து ஸ்வீடன் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த வடக்கு ஐரோப்பிய பிராந்தியங்கள் இல்லையா? நார்வே வந்து எடுத்துக்கிட்டோம்னா, அது செஞ்சன்ல இருக்கு, ஐரோப்பியன் யூனியன்ல இல்ல. ஸ்வீடன் எடுத்துக்கிட்டோம்னா, இதுலயும் இருக்கு, அதுலயும் இருக்கு. அயர்லாந்து வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கு, ஆனா செஞ்சன்ல இல்ல. ஸோ நான் அயர்லாந்து நார்த்தன் அயர்லாந்து போனோம்னா எனக்கு விசா வேணும். ம். தனியா நான் விசா எடுத்து தான் போணும். யூரோப்புக்கு போனாலும் விசா. ஆனால் இங்க தான் அந்த டெம்பரரி ரெசிடென்ட் கார்டு ஹோல்டருக்கும் பெர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னாலும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ நான் யூரோப்பியன் சிட்டிசன் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பெல்ஜியன் அப்படின்னா தென் நான் செஞ்சன் நாடுகளுக்கும் போகலாம், ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் போகலாம். ம். ஸோ இந்த குடியுரிமையை வச்சுக்கிட்டு நான் யூகேக்கு போகலாம், நார்த்தன் அயர்லாண்டுக்கு போகலாம். ம். ஸோ அது ஒரு தடையும் கிடையாது. செஞ்சன் நாடுகளுக்கும் போகலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஐரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய சில நாடுகள் இருக்கு. இப்ப ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாந்து,
பிரான்ஸ், இந்த நாடுகள் எல்லாம் குடியுரிமை வைத்து இருக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 190 நாடுகளுக்கு விசா இல்லாம போகலாம். ஓ யுஎஸ் போறதுக்கு கூட, அமெரிக்காவுக்கு போகணும்னா கூட ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் தேவை, அப்படியே போயிடலாம். துபாய் அந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்து விசாவே தேவையில்லை. நிறைய நாடுகளுக்கு வந்து விசா தேவை. கிட்டத்தட்ட பெல்ஜியம் வந்து 189 நினைக்கிறேன், 189 190 நாடுகளுக்கும் வந்து விசா இல்லாம போகலாம். அது வந்து இன்னொரு பெனிஃபிட், இந்த சிட்டிசன்ஷிப்போட பெனிஃபிட். எனக்கு வந்து எப்படின்னா, அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த வசுதைவ குடும்பகம் மேல ஒரு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதனால ஒரு இந்த சிட்டிசன்ஷிப் வாங்கினா நம்ம பல நாடுகளுக்கு போக முடியும், பல மனிதர்களை பார்க்க முடியும். அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா நான் பாக்குறேன். இதுக்கும் மேல ஏதாவது ஒரு யூனிவர்சல் சிட்டிசன் ஏதாவது கொடுத்தா நான் அதுக்கு போயிடுவேன் நினைக்கிறேன். அதை வாங்கி வச்சுட்டு உலகம் முழுக்க நமக்கு போறோமோ இல்லையோ அந்த தடை இல்லை அப்படிங்கறது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. நம்ம யார் வேணாலும் போய் பார்க்க முடியும், மனிதர்களுடைய பழக முடியும், அவங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு, இது ஒரு பெரிய, இவ்வளவு நேரம் நம்ம பேசின இது இருக்கு இல்லையா, என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்க, இது ஒரு பெரிய இதா பாக்குறேன். அது ஒரு சுதந்திரம். சுதந்திரம் இல்ல, ஏன்னா இப்போ பெல்ஜியன் சிட்டிசன்ஷிப் வச்சுக்கிட்டு மற்ற நாடுகள்ல செங்கன் நாடுகள்ல போய் வேலை செய்ய முடியாது. யா, எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பெர்மனன்ட் கார்டு வாங்கிட்டா பண்ணலாம். இப்ப இந்த டெம்பரரி பீரியட் சொன்ன இல்லைங்களா, இந்த டெம்பரரி பீரியட்ல நீங்க பெல்ஜியம்லயே உங்களை எம்ப்ளாய் பண்ண கம்பெனிக்கு மட்டும் தான் வேலை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பெல்ஜியம்லயே நம்ம வேற கம்பெனில வேலை பார்க்க முடியாது. குடியுரிமை வாங்கிட்டா போக முடியும். குடியுரிமை வாங்கிட்டா ஃப்ரீ மூவ்மெண்ட், நீங்க எங்கனாலும் போய் வேலை பார்க்கலாம் இல்லையா, வேலையை பார்க்கலாம், தாராளமா வேலை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டு வாங்கிட்டாவே போயிடலாம். நீங்க அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் கார்டு கிடைக்குது இல்லைங்களா, அதை வைத்துக் கொண்டே கூட நம்ம போகலாம். அப்புறம் இதுல நான் இன்னொரு விஷயம், இது சிட்டிசன்ஷிப் இருந்ததுன்னா நம்ம எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். நான் இங்க இருந்து லாட்வியா கூட போலாம். லாட்வியாலையும் போயிட்டு நான் அங்கேயே இருந்துக்கலாம். போயிட்டு நான் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நான் பெல்ஜியம்ல இருந்து வந்திருக்கேன், நான் இங்க வேலை தேட போறேன்னு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வேலை தேடி ஜாயின் பண்ணிக்கலாம். டென்மார்க்குக்கு போகலாம். அது மாதிரி இருக்குது. பட் யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்தாங்க. ஆனா அது இன்னும் ஜெர்மனி எல்லாம் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பல நாடுகள் இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே இருக்காங்க. என்னன்னா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யூரோப்பியன் யூனியன் கார்டு, யூரோ ப்ளூ கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஒர்க் பர்மிட் வாங்கிட்டோம் அப்படின்னா, எந்த நாடுகளுக்குனாலும் போய் நான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு யூரோப்பியன் ப்ளூ கார்டு வாங்கிட்டு ஜெர்மனிக்கு வந்துட்டாருன்னா, அவர் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் வேலை தேடி போய் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. பட் எனக்கு தெரிந்து ஜெர்மனி போன்ற ஒரு சில நாடுகள் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பெல்ஜியமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. யூரோ கார்டு ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இப்போ ஜெர்மனி, இப்போ பெல்ஜியமுக்கும் ஜெர்மனிக்குமே கூட நிறைய பாலிசி டிஃபரன்சஸ் இருக்கு. இப்போ ஜெர்மனி என்ன பண்றான்னா, வேலை தேடுவதற்கென்றே ஒரு பர்மிட் கொடுக்குறான் 6 மாசத்துக்கு. இது கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. பெல்ஜியம்ல அது கிடையாது. நீங்க இந்தியாவில் இருக்கும் போதே அந்த விசா அப்ளை பண்ணிட்டு 6 மாதத்துக்கு இங்க வந்து இங்க இருந்து லோக்கல்ல தங்கி, பிராங்க்ஃபர்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு ஊருக்கு வந்து தங்கி நீங்க வேலை தேடி 6 மாசத்துக்குள்ள வேலை கிடைச்சிடுச்சுன்னா நீங்க இங்கே இருந்துக்கலாம். ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க திரும்பி போயிடலாம். டென்மார்க் போன்ற நாடுகள் வந்து 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அந்த பர்மிட். அதுக்கு ஒரு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. இதெல்லாம் வந்து இணையதளத்திலேயே இந்த தகவல்கள்லாம் கிடைக்குது நமக்கு தேடணும்னா, அல்லது என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இங்க பார்த்துட்டு இருக்கவங்க கூட வந்து அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல்கள் வேணும்னாக்கா வந்து madhavan.ilango@gmail.com இதுக்கு மெயில் அனுப்புனாங்கன்னா கூட நான் ஹெல்ப் பண்ண முடியும், கண்டிப்பா உதவ முடியும். ஏன்னா நிறைய நண்பர்கள் அதை பண்ணி வந்திருக்காங்க. இங்க டென்மார்க் வந்து 3 வருஷம் கொடுக்குறான், ஜெர்மனி 6 மாசம் கொடுக்குறான். பெல்ஜியமை பொறுத்த வரைக்கும் மனைவியோட நிறுவனமே இங்க இருக்குதுங்கிறதுனால அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம். பட் அகெயின் அந்த வேலை கிடைக்கணும், ஸ்கில்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகணும், அந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் செட் பண்ணக்கூடாது இல்லையா. பட் சாத்தியங்கள் இருக்கு. எனக்கு என்னன்னா வந்து யூரோப் வந்து எனக்கு தெரிந்து யுஎஸ் சிட்டிசன்ஷிப்பை விட ரொம்ப ஈஸி. எங்கேயாவது அந்த கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இங்க வந்து ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு வேலை கிடைக்கணும், 5 வருஷம் இருந்தா போதும். பை டிஃபால்ட் 6வது வருஷம் நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும்.
அது அதை மாதிரி அப்ளை இப்ப பண்ணலாம். முதலீடு செய்தும் கூட வர முடியும் தான் இல்லையா? யா ஓ, நல்ல கேள்வி கேட்டீங்க. இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. இப்போ நம்ம இங்க வர்றதுக்கான நான் பல வழிகள் சொன்னேன் இல்லையா? ஒண்ணு வந்து அங்க இருக்கிற நிறுவனத்தின் மூலமா வர்றது, அப்புறம் இங்க இருக்கிற நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணி வர்றது, ஒரு மாணவர்களா வர்றது, இப்படிலாம் சொன்னேன் இல்லையா? 4வது ஒண்ணு இருக்கு ஆக்சுவலி. அது என்னன்னா ப்ரொஃபஷனல் கார்டுன்னு ஒண்ணு குடுக்குறாங்க. சரி. இது எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும், எல்லா செஞ்சன் நாடுகளுக்கும் பொருந்தும் இது. என்னன்னா ப்ரொஃபஷனல் கார்டுன்னு குடுப்பாங்க. ஒயிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ முதலீடுகளுக்காக அல்லது உங்களுக்கு ஒரு 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 நல்ல யோசனை இருக்கு. இந்த யோசனைய வந்து நம்ம அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, பெரிய அளவுல வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அதுக்கான வருமானத்துக்கான சாத்தியங்கள் இருக்கு. வேலை வாய்ப்புகளுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபைல் ஒரு ஃபைல ரெடி பண்ணிட்டு, நம்ம அங்க இருக்கக்கூடிய பெல்ஜியன் எம்பசிஸ்ல 2 எம்பசி இருக்கு. அங்கேயே நம்ம அப்ளை பண்ணோம்னா, புரொஃபஷனல் கார்ட் குடுப்பாங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா, அந்த ஃபைல் இங்க பெல்ஜியம்க்கு வந்துரும். ஒரு 6 மாதங்கள் கூட ஆகலாம். ஆனா, அது கிடைத்து விட்டால் 5 வருடங்களுக்கு நம்ம இங்க வந்து பெல்ஜியம்ல இருக்கலாம். ம். என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க. அந்த துறையில. நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, அந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம். இல்ல வேற எங்கேயாவது கூட வொர்க் பண்ணலாம். சில ஃப்ரீலான்சர்ஸ்லாம் கூட அப்படி பண்ணுவாங்க. இப்போ ம். டேட்டா சயன்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா? இப்போ டேட்டா சயன்ஸ் ப்ரொஃபைல் வச்சு, எனக்கு இந்த ஸ்கில் எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து அங்க எதுவும் ஜாப் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா, நான் ஒரு ஃப்ரீலான்சரா வந்தா எனக்கு இவ்ளோ வருமானம் எனக்கு கிடைக்கும். இதன் மூலமாக வந்து அரசாங்கத்துக்கு இவ்ளோ இன்கம் டாக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ம். இவ்ளோ சோசியல் செக்யூரிட்டி நான் பே பண்ணுவேன். ம். இது மாதிரி எல்லாம் கிளீனா ஒரு ஃபைல் ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி ம். அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா, இங்க வந்து ஃப்ரீலான்சரா நம்ம வேலை தேடலாம். ம்ஹ்ம். அ இப்ப நான் எஜைல் கோச்சாவே இருக்கேன்னா, நான் வந்து ஒரு எஜைல் கோச் இந்த மாரி ஸ்கில் வந்து பெல்ஜியம்ல கிடைக்கிறது இல்லங்கிறாங்க. ஆனா அதனுடைய மேண்டேட் பிரைஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு €1000 அந்த மாரி வருது. ம். சோ இவ்ளோ வருமானம் வரும். இவ்ளோ இன்கம் டாக்ஸ் குடுப்பேன். எனக்கு புரொஃபஷனல் கோட் குடுங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா, தென் உங்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய சிவி, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ஒண்ணு ஃபைல் பண்ணி குடுத்துட்டோம்னா, தென் புரொஃபஷனல் கார்டு கிடைக்கும். அது கிடைச்சா 5 வருஷம் அதுக்கு ஈக்குவலன்ட் டூ பெர்மனன்ட் கார்டு மாரி அது. எடுத்த உடனே நம்ம வரும்போதே ஒரு பெர்மனன்ட் கார்டு ஹோல்டர் மாரி வருவோம். ஓ! 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 எல்லா சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸும் இருக்கும். ரொம்ப டஃப் டூ கெட் இட். பட் அது மாரி வந்திருக்காங்க. ஓ! ஓகே. இன்னும் சில பேர் கொஞ்சம் நிதி உள்ளவர்கள், அங்க ஏதோ ஒரு முதலீடு செய்யும் நோக்கத்திலயும் உள்ள வரலாம்னு அப்படி ஒரு அது கண்ட்ரி டூ கண்ட்ரி டிஃபர் ஆகுது. இப்போ அதுதான் நான் இப்போ புரொஃபஷனல் கார்டுன்னு நான் சொன்னேன். ம். என்கிட்ட வந்து இவ்வளோ பணம் இருக்கு. இதை நான் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுருவான். குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, யூ ஆர் வெல்கம்னு கூப்பிட்டுடுவாங்க. ம். போர்ச்சுகல்ல வந்து நீங்க 700,000 யூரோக்கு நீங்க ஒரு வீடு வாங்குனா போதும் சிட்டிசன்ஷிப் குடுத்துருவாங்க. ம். போர்ச்சுகல்ல. ஓ! 7,000 அ எ எவ்வளோ 7,000 சாரி €7,00,000 ஓ! 700,000 யூரோஸ்க்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னா, அது ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்றீங்க. தென் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிட்டிசன்ஷிப்பா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டான்னு எனக்கு சரியா தெரியல. ஐ திங்க் இட் இஸ் சிட்டிசன்ஷிப். இது மாதிரி நெறைய நாடுகள் இருக்கு. அ, அ, இப்ப அ. இந்த ரொமானியா அந்த மாரி நாடுகளுக்கெல்லாம் போனோம்னா, அதெல்லாம் வந்து செஞ்சன்ல தான் இருக்கு. ம். இப்போ அங்கெல்லாம் வந்து இன்னும் ரொம்ப எளிதுன்னு கேள்விப்பட்டேன். சிட்டிசன்ஷிப் வாங்குறதெல்லாம். அங்க வாங்கிட்டு இப்படி வந்துருவாங்க. ம். 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 அ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. நெறைய பேர் இந்த இத்தாலி வழியா வந்து ஆப்பிரிக்கால இருந்து வரவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. ம். ம். உள்ள எப்படியோ வந்துட்டு அடிச்சு புடிச்சு அப்படியே வந்துருவாங்க. எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகி போயிடுவாங்க. நான் ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன். இது மாரி அவர் யாரு அப்படின்னு கேட்டோம்னா, அவரு காலையில ஒரு நாட்டுல காஃபி குடிப்பாரு. மதியானம் லஞ்சுக்கு இன்னொரு நாட்டுக்கு போவாரு. சாயங்காலம் டிஃபனுக்கு வேற ஒரு நாட்டுக்கு போவாரு. நைட்டு டின்னர் வேற ஒரு நாட்டுக்கு போவாரு. அவ்ளோ பிஸி அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஐரோப்பிய நாடுகள்ல இது நடப்பிலேயே சாத்தியம் போல தெரியுது. அடிக்கடி பண்றோம் நாங்க அத. நீங்க இங்க இருந்து நீங்க சுவிட்சர்லாந்துக்கு போனோம் அப்படின்னா, ம். மதியானம் பெல்ஜியம்ல சாப்பிட்டுட்டு போனோம்னா, ம். ஒரு நீங்க 2 மணிக்கு கிளம்புனீங்கன்னா, பிலீவ் மீ 3:45க்கு ஜெர்மனில காஃபி குடிக்கலாம். ம். அப்படியே வந்து ஒரு 5:30 மணிக்கு நீங்க பிரான்ஸ்ல போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ம். 8 மணிக்கு சுவிட்சர்லாந்து போயிடலாம். ம். டின்னருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து நாடுகள்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இப்போ பெல்ஜியமே பார்த்துக்கிட்டீங்கன்னா, கேரளாவ விட சின்ன ஊர் இது. ஓ! ம். அதுவும் இந்த பெல்ஜியம், நெதர்லாண்ட்ஸ் பார்டர்ன்னு ஒரு ஒரு ஊர் இருக்கு அது. ம். அத பத்தி கூட நான் எழுதியிருக்கேன் ஆக்சுவலி. அந்த ஹெத்ரோக்ன்னு ஒரு ஒரு ஊரு. அந்த ஊர் வந்து ஒரு ஊர் வந்து 2 கன்ட்ரிக்கு சொந்தம்.
ஆஹா. நீங்க ஒரு கடைகளுக்குள்ளேயே வந்து டாட்டர் லைன் போட்டிருப்பாங்க. ம், ம், ம். இந்த பக்கம் வந்தா பெல்ஜியம், அந்த பக்கம் வந்தா நெதர்லாண்ட்ஸ். நான் வந்து 2 பக்கம் கால் வச்சு போட்டோலாம் எடுத்திருக்கேன். ஓ! நான் 2 நாட்டுல நின்னுட்டு இருக்கேன் இது அப்படின்னு. ம், ஸோ ம். எனக்கு இந்த 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 என்ன சொல்றது, நாட்டு எல்லைகள்லாம் வந்து எவ்வளவு கற்பனையானதுங்கும்போது, அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ரொம்ப பிலோசாபிக்கலா இருந்தது எனக்கு. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. எதுக்கு இந்த பார்டர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனைகள்? எல்லைகளே இல்லாம இருந்த ஒரு கண்டமா இருந்தது தானே. கோண்டுவானா எல்லாம் போயிட்டோம்னா ஒரே ஒரு கண்டமா இருந்ததாம். அது சரி. அதுக்கப்புறம் ம். இப்ப எப்படி இந்த அத மாதிரி வந்து கண்டம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. கண்டம் பண்ணிட்டாங்க. ம். சோ நான் அப்படி வந்து ஆயிடுச்சு. 2 நாள் முன்னாடி என்னுடைய லேப்டாப் ஸ்கிரீன திறந்து வச்சபோது, ஒரு நாளைக்கும் ஒரு ஸ்கிரீன் சேவர் வரும். அன்னைக்கு எனக்கு வந்து ஸ்கிரீன் சேவர் ஒரு பெல்ஜியம் காட்சி அது. ஆ, பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பெரிய பெரிய கட்டடங்கள். நடுவுல வந்து ஒரு ரோடு இல்ல. அங்க இருந்தது ஒரு நதி. ஆ, பெர்ன்னு ஏதோ ஒண்ணு போட்டிருந்துச்சு நெனைக்கிறேன். அ அப்படி ஒரு அப்படி சாலைகளே இல்லாம வெறும் நதிகளாக, கால்வாய்களாக இருந்து, அங்க அது மாரி வீதிகள்லாம் இருக்கா? அந்த ஊர்கள்? பெர்ன் வந்து சுவிட்சர்லாந்துல நீங்க சொல்றீங்க. இல்ல ஆனா இதுல பெல்ஜியம் தான் போட்டிருந்தது ஆனா. அப்படிங்களா? ஓகே. ஏன்னா வித்தியாசம். அ. பெர்ன் வந்து சுவிட்சர்லாந்துல இருக்கு. நீங்க சொல்றது ப்ரூஷா இருக்கலாம். ப்ரூக்ஸ் ஆ. அப்படின்னு இருக்கலாம். ஓகே. இங்கிலீஷ்ல ப்ரூக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டச்ல வந்து ப்ரூஹ அப்படிம்பாங்க. அ. ஆ, அதுதான் எனக்கு ஐரோப்பா எனக்கு ரொம்ப புடிச்சதுக்கான காரணம் அது ஒண்ணு. அ. ஆ, இப்போ நம்ம இதுக்கு யுஎஸ் போனோம்னா எல்லாமே வந்து வானுயர்ந்த கட்டிடங்கள். கண்ணாடி மாளிகைகளா இருக்கும். ஆ, பட் ஐரோப்பா வந்தோம்னா ரொம்ப எளிதா வந்து ஒரு பீரியட் மூவி எடுத்துறலாம். கிளாடியேட்டர் மாரி ஒரு பீரியட் மூவி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ம். இப்ப நான் இருக்கிற நகரத்துக்கு கூட அந்த நகர் மையத்துக்கு போனோம்னா, ம். ஆ, கொஞ்சம் அப்படியே அந்த கடைகள், அந்த லைட்லாம் பிளர் பண்ணோம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுத்துறலாம். ஓ! இன்னமும் அந்த கபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இந்த ஸ்கொயர் ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு. அந்த இதுதான் இருக்கும் அது. இப்ப கூட ம். கபிள்ஸ் தான் வச்சிருக்காங்க. சில நகரங்கள்லாம் போனீங்கன்னா, இன்னும் அந்த புராதனம் நகரங்கள் புரொடெக்ட் பண்றாங்க. இப்ப ப்ரூக்ஸ்ன்னு ஒரு நகரம் இருக்கு இல்லையா? ம். அந்த நகரத்துல வந்து அந்த நகர் அந்த ரிங்குக்கு உள்ள இருக்கிற பகுதியில, உங்களுடைய சொந்த வீடா இருந்தாலே நீங்க வெளிப்புறத்த மாத்தணும்னா கவர்ன்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ம். ம். நீங்க உள்ள மாத்துறதுக்கு சப்சிடீஸ்லாம் வேற கிடைக்கும். ம். ஏன்னா நீங்க வெளியில வந்து மாத்தாம இருக்கீங்க அப்படிங்க. ஏன்னா அத அவங்க புரொடெக்ட் பண்றாங்க அந்த இத. ஸோ இது வந்து அந்த அந்த பழமைய வந்து பாதுகாக்கிற அந்த தன்மை எனக்கு ரொம்ப புடிக்கும். ம். எனக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து சம்டைம்ஸ் இந்த மகாபலிபுரம்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கண்ல ரத்தம் வர மாரி இருக்கும். ஏன் இதெல்லாம் வந்து நம்ம புரொடெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? இது எவ்ளோ ஒரு பொக்கிஷம். இங்க வந்து ஒரு ஒரு பையன் வந்து யூரின் போற ஒரு இது வந்து ஒரு 1000 பேர் நின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ம். இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கு வந்து இவ்ளோ இது அப்டின்னுட்டு. அவ்ளோ புரொடெக்ட் பண்றாங்க அவங்க. அதுக்கு ஒரு கத வந்து குடுத்து, அத வந்து ஒரு எப்படி மார்க்கெட் பண்றதுல ம். இருந்து, ம். பையன் யூரின் புரொடெக்ட் போற பண்றது. சிலை தானே சொல்றீங்க? ஒரு சிலை அது. சிலை. நீங்க பார்த்திருப்பீங்க அது. ஒரு ம். பிரசல்ஸ்ல இருக்கும் அது. ஒரு சின்ன பையன் வந்து பிஸ் அடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சிலை ஒண்ணு இருக்கும் அது. ம். சரி. அதுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 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 டிரெஸ் போடுவாங்க அந்த பையனுக்கு. ரொம்ப அ. சின்ன விஷயம். அது மாதிரி இன்னும் நெறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவ்ளோ பெரிய அ முக்கியத்துவம் குடுப்பாங்க. சரி, சரி. நம்மகிட்ட ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம விட்டுருவோம் நம்ம. ம். ம். அது அது மாதிரி எனக்கு தோணும். ஏன் வந்து நம்ம புரொடெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? அப்படிங்கிற மாரி தோணும். அதனால தான் நீங்க சொல்றது எல்லாமே இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப நாங்க இருக்கக்கூடிய நகரங்கள்லயே ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் வாக் போனீங்கன்னா, அவ்வளதான் ஒரு மரங்கள் அடர்ந்த ஒரு காடு மாரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட முடியும். ம். அழகா ஒரு அருவி ஒண்ணு ஒரு சின்ன ஒரு நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கும். ம். 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 எல்லா நகரங்கள்லயும் பார்க்கலாம். அது திட்டமிட்டு அந்த காலத்துல பண்ணத இவங்க புரொடெக்ட் பண்றாங்க. ம். இன்னும் சொல்லப்போனா, இங்க நம்ம அங்க பெல்ஜியம்ல இருந்து இட்டாலி வரைக்கும் போறக்கூடிய ரோடு இருக்கு இல்லையா? இங்க அந்த ஹைவேஸ்ன்னு சொல்றோம் அத. அதுக்கெல்லாம் வந்து பாதைகள வந்து ரோமன் காலத்துல போடப்பட்ட சாலைகள் தான் இன்னும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஓ! அத மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்களே ஒழிய, அப்பவே அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குடுத்துட்டாங்க. ம். ம். ரொம்ப அழகா இருக்கும். எல்லா நகரங்களுமே பார்த்தோம்னா, ஏதோ டிராயிங் போட்ட மாதிரி அப்பவே அவங்க அந்த அர்பன் டெவலப்மென்ட் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ம். வட்டம் இருக்கும். அதுல இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ், அதிலிருந்து வந்து இந்த மைல்கல் சாலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அது. ம். ம். அந்த ஒரு ஒரு ஊருக்கு போகும். அந்த ஊருனோட பேர்களையும் அப்படியே சொல்லும். ம். ரொம்ப ஈஸியா இருக்கும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஒரு திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க. அத புரொடெக்ட் பண்றாங்க. இல்ல பெல்ஜியம், யூரோப்ல இந்த குளிர் ஒரு பெரிய பிரச்சனையா இல்லையா? கண்டிப்பா. அ. அது என்ன சொல்றது? எனக்கு வந்து இந்த
ஜனவரி மாதம்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மார்ச் வர வர வந்து எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம் அதிகமாகும். ம். மார்ச் வந்துடுச்சு, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும். செப்டம்பர், அக்டோபர் வந்ததுன்னா அப்படியே ஒரு நம்ம மனசுல வந்து அந்த மாற்றங்கள் நிகழ்றத நம்ம ரொம்ப எளிதா பார்க்கலாம். ம். அப்படியே அந்த குளிர் அதிகமாக அதிகமாக நம்ம மனது கொஞ்சம் இறுகும். ம். அப்படியே இறுகும். திடீர்னு வந்து ஒரு கிறிஸ்மஸ் வரும். அதுக்காக தான் அதெல்லாம் வந்திருக்கும்னு தோணுது எனக்கு. அப்ப எல்லாரும் வந்து அந்த குளூர்ல கூட போவாங்க. நகர் மையங்கள்லலாம் அப்படியே விளக்குகளோட அவ்ளோ அழகா இருக்கும். அலங்காரங்கள். ஸோ அது மாரி ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சதுன்னா, அந்த பீரியட் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த பிப்ரவரி எண்ட் வரைக்கும் அது ஒரு டல் பீரியட்ன்னு நான் சொல்லுவேன். இது வந்து நம்ம வெளியவும் பார்க்கலாம் அத. விசிபிளா தெரியும். இப்போ நீங்க ஒரு பீக் சம்மர்ல வந்தீங்கன்னா, டே வந்து காலையில 4 மணிக்கு விடிஞ்சிரும். ம். இரவு 11:30 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். ம். வின்டர்ல அப்படியே ஆப்போசிட். காலையில ஆஃபீஸ்க்கு போகும்போது இருட்டா இருக்கும். ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதும் இருட்டா இருக்கும். நான் 10 மணிக்கு தான் விடியும். இந்த பீக் வின்டர்ல. ஈவினிங் 4 மணிக்கே சன்செட் ஆயிடும். ம். ஸோ அது அந்த டார்க் வந்து நம்ம அதுவும் இம்பாக்ட் பண்ணும். ஒரு பக்கம் குளிர், இன்னொரு பக்கம் அந்த டார்க்னஸ். ம். இது எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு எல்லாருக்குமே இங்க இருக்கிற மக்களே சொல்லுவாங்க. ம். இவங்களுக்கே வந்து சம்மர் தான் கொண்டாட்டம் இவங்களுக்கு. பெல்ஜியன்ஸ்க்கே நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. நம்ம இந்தியால இருந்து வந்தா நமக்கு அது இன்னமும் அது மோசமா இருக்கும் இல்லையா? ஆமா, ஆமா. நம்ம அந்த நீங்க 6 இந்த to 2 6க்கு பழக்கப்பட்டோம். வாழ்க்கையும் பார்த்திருக்கீங்க இல்லையா? நீங்க ஆமா. இந்தியாவுல இதுல ரொம்ப வசதியா ஃபீல் பண்றீங்களா? அங்கயா? ஆ எனக்கு வந்து இது வந்து எப்படின்னா வந்து ஒரு உண்மையா சொல்லப்போனா இது வந்து ஒரு கேட் அண்ட் வால் சிச்சுவேஷன் மாரி தான். கேட் அண்ட் வால்னா தான் எனக்கு 2மே வந்து நான் இந்தியாவ ரொம்ப மிஸ் பண்றேன். ஒருவேளை இங்கிருந்து அங்க வந்தேன்னா, இதையும் அத விட அதிகமா மிஸ் பண்ணுவேனோன்னு தோணுது. ஓகே. அ இது மாத்துனேன் நான் ஆக்சுவலி. இப்ப நான் என்னோட இந்தியாவுக்கு வந்து முதல்லலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, அந்த மே, ஜூன் அந்த மாரிலாம் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு வர ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த பீரியட்ல இந்தியால வந்து அருமையான வெதர் இருக்கும். டிசம்பர், ஜனவரி வந்து அவ்ளோ நல்லா இருக்கும் அது. இங்க வந்து இருக்க முடியாது நமக்கு. ஸ்னோஃபால்லாம் வந்ததுன்னா முடிஞ்சது கத. அந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் ஸ்னோஃபால் அப்படியே ரசிப்போம் நம்ம. அதுக்கு மேல வந்து அது ஒரு பனிச்சேறு மாரி ஆயி அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் தான் அது. ம். ஸோ எனக்கு ஒரு அங்க ஒரு 6 மாசம், இங்க ஒரு 6 மாசம் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் நானு. ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ. எஸ்பெஷலி இந்தியா கடைசியா வந்து அ போன வருஷம் வந்தது. போன ஜானுவரி வந்தது. அப்பா, அம்மா ஜூலை, ஆகஸ்ட் வந்ததுனால இந்தியா போக முடியல. நான் வந்து எனக்கு 2, 3 முறையாவது இந்தியாவுக்கு வரணும். பேட்டரி சார்ஜ் பண்ணலன்னா எனக்கு வந்து டவுன் ஆயிடுவேன் நானு. ம். இந்தியா எனக்கு ஒரு மிகப்பெரிய சார்ஜர். அதுவும் மிஸ் பண்றேன் நான். ரொம்ப மிஸ் பண்றேன். கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. அங்க வந்து இன்னும் கூட பெல்ஜியம், ஐரோப்பிய இந்த வாழ்க்கை முறை, அங்குள்ள கலாச்சாரம், அங்குள்ள மொழிகள், இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தான் உங்கள்ட்ட வந்து பேசணும். ஏன்னா நீங்க கண்டிப்பா. வந்து ஒரு மிகவும் அரிய ஒரு ஒரு வாய்ப்பு. ஏன்னா, அங்கேயே இருந்து தமிழ், இந்திய சூழல்ல இருந்து அங்க போயி, அங்க முற்றிலும் எல்லாவற்றையும் படித்து அறிந்து, அங்கு நண்பர்களை பெற்று, அங்கு ஒரு வாழ்க்கையை கட்டமைப்பது என்பது எல்லாருக்கும் அமையக்கூடிய ஒன்று இல்ல. அதனால உங்கள் வழியாக அங்க ஐரோப்பாவினுடைய உணர்வுகளை, அங்கு உள்ள மனநிலையை, இதெல்லாம் நம்ம வந்து படிப்படியாக அடுத்தடுத்த அமர்வுகளில் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த கண்டிப்பா. அமர்வு குடியுரிமை பற்றிய அமர்வு வந்து பலருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அ நம்ம மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்புல மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி. நிச்சயமா. நன்றி அண்ணா.